ஜூலை மாதம் 8ஆம் நாள் புதன்கிழமை. பொதுக்காலம் வாரம் 14. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை, 7 முதல் 8 வரை மற்றும் 12. இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி. அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்களின் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர்தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 1 முதல் 7 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன். அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினவனாகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது,
பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம். சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். பேரன்புமிக்க ஆண்டவரே, உமது செவியை சாய்த்து எனக்கு பதில் அளித்தருளும். நான் எளியவன், திக்கற்றவன். என் உயிரை பாதுகாத்தருளும். ஏனெனில் நான் உம்மிடம் பற்றுள்ளவன். என் கடவுளே, உம்மையே நம்பியிருக்கும் உமது அடியானாகிய என்னை மீட்டருளும். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூவிக்கொண்டிருக்கிறேன். உமது அடியானுடைய நெஞ்சை மகிழ்ச்சியாக்கும். ஏனெனில் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை உம்மை நோக்கி உயர்த்துகின்றோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். எங்கள் கெஞ்சும் குரலை கேட்டருளும். நீர் எங்களுக்கு பதிலளிப்பீர் என்பதால் எங்கள் துன்ப நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, தெய்வங்களுக்குள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. உமது செயல்களுக்கு ஒப்பான செயல் எதுவும் இல்லை. நீர் உருவாக்கிய எல்லா இனத்தாரும் உமது முன்னிலையில் வீழ்ந்து வணங்குவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாண்புமிக்கவர், வியத்தகு செயல்களை புரிகின்றவர். நீரே கடவுள், நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது வழியை எங்களுக்கு கற்பித்தருளும். நாங்கள் உமது உண்மையின்படி நடப்போம். உமது பெயருக்கு அஞ்சி வாழ எங்கள் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி அருளும். எங்கள் முழு இதயத்தோடு உம்மை போற்றுவேன். எங்கள் ஆண்டவராகிய கடவுளே, உமது பெயரை என்றென்றும் மாட்சிமைப்படுத்துவேன். ஏனெனில் நீர் எங்கள் மீது காட்டிய பேரன்பு பெரியது. பாதாளத்தின் ஆழத்தினின்று எங்கள் உயிரை தப்புவித்தீர். எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது அடியானுக்கு உமது ஆற்றலை தந்தருளும். நீர் எங்களுக்கு துணையாக நின்று எங்களை தேற்றினீர் என்பதை எங்களை வெறுப்போர் கண்டு வெட்கப்படும்படி நன்மையின் அடையாளத்தை எங்களுக்கு காட்டியருளும். எங்கள் பலவீனங்களை மன்னித்து உமது பேரன்பினால் எங்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே. ஆமென்.